கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுடைய நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக. இந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் 9ஆம் சங்கீதம் 16வது வசனம். கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார், துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக்கொண்டான். ஆமேன். ஆண்டவர் பாருங்க, உங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமேன். அந்த வாக்கை எப்படி நிறைவேற்றப் போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த நாள் நம்ம பார்க்க போகிறோம். அவர் உங்களுக்கு செய்கிற நியாயத்தினால் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு மத்தியில் அவர் என்ன செய்ய போகிறார்? அறியப்பட போகிறார். ஆமேன். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். மிகவும் கொடுமையாக எகிப்தியர்கள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவருடைய ஜனங்களை நடத்தினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு எகிப்திலிருந்து தேவன் என்ன செய்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தம்முடைய ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்து ஒரே நாளில் என்ன செய்தார்னா புறப்பட பண்ணினார். ஆமென். ஒரே நாளில் புறப்பட பண்ணினார். 10 வாதைகளை எகிப்தில் அனுப்பினார். ஆமென். இது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்த அவருடைய நியாயமாய் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, செங்கடலுக்கு முன்னாடி நின்றாங்க. அந்த செங்கடலையும் நாங்கள் உங்களை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பார்வோனுடைய படைகளும் திரும்பவும் இந்த ஜனங்களை பிடித்து கொண்டு போய்விட வேண்டும் என்று சொல்லி வேகமாக பின்தொடர்ந்து வந்தாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, செங்கடலில் வழி திறந்தது. தேவன் செங்கடலில் அற்புதமாய் ஒரு வெட்டாந்தரையை உண்டாக்கி தம்முடைய ஜனங்கள் அந்த பாதையில் நடத்தினார். ஆனால் அதே பாதைக்குள்ளாக இந்த பார்வோனுடைய படைகளும் பிரவேசித்தது. அதுக்குள்ளே என்ன செஞ்சிட்டாங்க? அவங்களும் பிரவேசிச்சிட்டாங்க. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நிரந்தரமான விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து பார்வோனையும் அவன் படைகளையும் அதே செங்கடலில் தேவன் என்ன செய்து போட்டார்? மூழ்கடித்து போட்டார். அதாவது இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காண்பதில்லை என்ற வாக்கின்படியாகவும், உன்னோடைய போராடியவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்ற வாக்கின்படியாகவும் கர்த்தர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களாகிய தம்முடைய ஜனங்களுக்கு நியாயம் செய்தார். ஆமென். ஏனென்றால் அவங்க அனுப்பிவிட்டதுக்கு அப்புறம் கூட மறுபடியும் அநியாயத்தினால மறுபடியும் அந்த ஜனங்களை பிடித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அக்கிரம செய்கையோடு அக்கிரம சிந்தனையோடு கூட அவங்க பின்தொடர்ந்து வந்தாங்க. அதை தேவன் பார்த்து கொண்டே இருந்தார். இதே போலதான் கர்த்தர் உங்களுக்கும் சொல்லுகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் செய்த நியாயம் இன்றைக்கு வரைக்கும் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா? இன்றைக்கு வரைக்கும் தேவன் அறியப்பட்டு கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் என்னெல்லாம் செய்தார் அப்படிங்கிறத இன்றைக்கும் நம்ம வாசிக்கிறோம், நாம் அறிந்து கொள்ளுகிறோம், நாம் தெரியப்படுத்துகிறோம், அதை நமக்கு சாட்சியாக வைத்து கொள்ளுகிறோம். அப்படிதானே? அதே போலதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிற நியாயத்தினால் அவர் அறியப்பட போகிறார். உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு அவர் அறியப்பட போகிறார். ஆமென். அவர் செய்ய போகிற நியாயம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தரங்கமாக இருக்காது, வெளியரங்கமாக உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு செங்கடலுக்கு முன்பதாக வெளியரங்கமாய் கர்த்தர் என்ன செய்தார்? நியாயம் செய்தார். வெளியரங்கமாய் இன்றைக்கு வரைக்கும் நாம் பேசி கொண்டிருக்கிற அளவுக்கு கர்த்தருடைய மிகப்பெரிய வல்லமை அந்த இடத்துல வெளிப்பட்டது. தம்முடைய ஜனங்களுக்கு நியாயம் செய்யும்படியான அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் செய்து அந்த துன்மார்க்கர்களாகிய அந்த பார்வோனுடைய படைகளும் அந்த எகிப்தியர்களும் அவர்களுடைய கைகளின் கிரியைகளிலேயே சிக்கிக்கொள்ளும்படியான ஒரு செய்கையை தேவன் செய்து முடித்தார். ஆமென். அவங்க பாருங்களேன், மறுபடியும் பின்தொடர்ந்து அந்த செங்கடலுக்குள்ள பிரவேசித்தாங்க தெரியுமா? அதிலேயே அவர்கள் சிக்கி கொண்டார்கள். பார்த்தீங்களா? அவர்களுடைய கைகளின் கிரியைகளிலே அவர்கள் சிக்கி கொண்டார்கள். அவங்க ஒருவேளை அந்த செங்கடலுக்குள்ள நுழையாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அவங்களுடைய துன்மார்க்க கிரியைகள், அந்த துன்மார்க்க எண்ணங்கள், அக்கிரம சிந்தனைகள், அதிலேயே அவர்கள் விழும்படி செய்தார். அதிலேயே அவர்கள் சிக்கிக்கொள்ளும்படி தேவன் செய்தார். அதே போலதான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். அந்த நியாயத்தினால் அவர் அறியப்பட போகிறார். உங்களை சுற்றி இருக்கிற பல ஜனங்களுக்கும் அவர் வெளியரங்கமாய் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறதுனால கர்த்தர் உங்களுக்கு செய்யப்பட போகிற நியாயத்தினால் அவர் பிற ஜனங்களுக்கு அறியப்பட போகிறார். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அறியப்பட போகிறார். அடுத்ததாக உங்களை தொடர்ந்து வந்த எல்லா சத்துருக்களின் கைக்கு உங்களை நீங்களாக்கி விடுவித்து உங்களோடைய போராட்டங்களை நீங்கள் தேடியும் காணாதிருக்கத்தக்கதான அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென்.
அடுத்ததாக இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவர்களையும் என்றைக்கும் காணாதபடிக்கு தேவன் பூரண விடுதலையை உங்கள் எல்லைகளை கட்டளையிட்டு உங்களுக்கு இளைப்பாறுதலை தேவன் தரப்போகிறார். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வாக்குக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வாக்கின்படியே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு செய்ய போகிற நியாயத்தினால் நீர் அறியப்பட போகிற உம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. துன்மார்க்கர்கள் அவர்களுடைய கரங்களின் கிரியைகளுடைய அந்த செய்கைகளை சிக்கிக் கொண்ட உம்முடைய கிருபைக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த வாக்கை நீர் எங்களுக்கு அருளி செய்து எங்களுக்கு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவரே நீர் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகள் மறைவதாக, இன்று கண்ட எகிப்தியர்களை இன்று கண்ட பிரச்சனைகளை உம்முடைய பிள்ளைகள் என்றைக்கும் காணாதிருக்கிற அற்புதம் பிள்ளைகளுடைய எல்லைகளில் இன்றிலிருந்து நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் இந்த வாரத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.